ஒரு பெரிய ட்ராபேக் இல்லை சார். இல்லை அந்த பேக் ஹேண்ட் ரொம்ப பேசிவாக இருக்குது. அதனால தான் 2-3 போட்டு அடிச்சு காமிச்சாங்க சார். போட்டோடனே பேசிவாக தான் வருது பால். உடனே அடித்த மாதிரி அந்த அடிக்கிற பாலை கூட நீங்கள் பிடிக்கலாம். இப்போ சாஃப்ட்னா பிடிக்கலாம். சாஃப்ட்னா இப்போ மாதவெல்லாம் அதை பிடிப்பான். ஒரு 2-3 ஷாட் பிடிப்பான். ஆனால் இதில் ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு. உன்னால் பொசிஷன் பண்ண முடியாது. சில ஆங்கிளில் அதை வச்சா தான் நிற்கும். சாஃப்ட்னா ஏதாவது சம்திங் எப்படி வேணால் வைக்கலாம். இது ஒரு பர்டிகுலர் அதான் லிமிட்டேஷன். அதை பிளான் பண்ணி அடித்தோம்னா அடிக்கலாம். அதனால் என்ன பண்ணுவாங்க, அதை வச்சுருக்கவங்க மோஸ்ட்லி 4 ரன் தான் இருக்கும். மாட்டிக்குவோம் ரிசீவ்லேயே 4 ரன் ஏதாவது பண்ணுவாங்க. ஆனால் அங்கே ஓட்டி விட்டுரும். எங்கே அங்கே அதுக்கடியாக இருக்கும். அப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணி என்ன ரெண்டு பக்கம் ட்ரை பண்ணி நல்லா வச்சிட்டீங்க சார். எனக்கு அடிக்க கூட இல்லை, ஜஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து சூப்பராக. ஐம் நாட் அட் ஆல் ஐ மீன் எல்லாமே 4 ரன் ட்ரை பண்ணுறேன். அப்படியே இங்கே வர பால் கூட நான் வந்து இப்படி என்னமோ பண்ணுறேன். பட் ஏதோ சம்திங் லேண்ட் பண்ணுறேன். சில பவர்ஸ்லாம் லேண்ட் பண்ணுறீங்களா, அது பெரிய விஷயம். பேக் ஹேண்ட் மட்டும்னா அதெல்லாம் விட்டுருமே. பேக் ஹேண்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். சிம்பிள் நாட் சஜஸ்டிங். எனக்கு how it's helping me is in the receive of the service. அது ஆனால் கேம் அது மட்டும் இல்லையா. அதுக்கப்புறம் இருக்குல்ல அது சாஃப்ட்வேர் ரிசீவ் பண்ணுறதுக்கு டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக யூஸ் ஆகுது லாங் ரன்னில். எஸ் சார். குயிக்காக அப்பயே மாற்றிடுது. ப்ராக்டிஸ் பண்ணி இல்லை முன்னாடி நான் ஷார்ட்டு தான் வச்சு ஐ மீன் சாஃப்ட் தான் வச்சுருந்தேன். இப்போ தான் 3 வீக்ஸ் மாற்றினேன். ஏன்னா விட்டு அதுக்கு ரிவ்யூ படிச்சுட்டு அதுக்கு அந்த மாதிரி பண்ணுறேன். இந்த அவன் என்ன யூஸ் பண்ணுறான் மோர் வாட் பேக் ஹேண்ட் சாஃப்ட்டு தான், பட் எதுன்னு தெரியல சார். செக் பண்ணுறேன். எஸ், ஏன்னா அதோட காம்பினேஷன் பண்ணால் வேர்ல்டு கிளாஸ் ஆகணும். நல்லா ஆடுங்க. இருக்குது 4 ரன் எவ்வளோ நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடிச்சு நீங்கள் ஸ்பின் பண்ணல ஃப்ளாட் ஷாட்டு என் பால் தான் லேண்ட் ஆகாது. பிம்பிள் ஆன்டி இதுக்கெலாம் லேண்ட் ஆகும். எனக்கு ஸ்பின் பண்ணி ஆகும். அது கவனிச்சு பாருங்க எத்தனை ஷாட் மிஸ் ஆச்சு. ஆமாம் கரெக்ட் சார். டினேஜே போடலாம்னு நினைக்கிறேன். டெக்னிக்ஸு டினேஜ் தான் போடுறாங்க. அந்த உட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டாங்கன்னா சூப்பராக. இப்போ அது உட்டோட இதுவே இது பண்ணிட்டீங்க, நல்லிஃபை பண்ணுற மாதிரி. விட்டு அது லிமிட்டேஷன் நிறையா இருக்கும். நான் இவ்வளோ தான் ஆடுறேன்ற மாதிரி அது பண்ணுவீங்க. தீனி போடல 4 ரன் பயங்கரமாக இருக்கும். எஸ் சார், சூப்பராக இருக்குது. ஃப்ளாலஸாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி இது நான் கரெக்டாக விளையாடினா உள்ளே கரெக்டாக போச்சு. என்னோட மிஸ்டேக்ஸில் தான் ஓரளவு ஆடுறீங்க. மற்ற தும்பிள்லாம் போயிட்டீங்க. இது என்ன ஸ்பின்னி இருக்கும். ஆமாம் அதுக்காக 4 ரன் ஆகும். அப்படிங்களா சொல்கிறீங்க? 4 ரன் ஆகும். பிட்வீன் ஆடி பார்ப்போம். ஷுவர் சார். இப்போ இருந்தே பேக் ஹேண்ட் ரிசீவ் பண்ணி இதில் ஆடி பாருங்க. இங்கே வாங்க டோர்னமெண்ட்டில் பேக் ஹேண்ட் இது சாஃப்ட்டில் ஆடி பாருங்க. 4 ரன் ஆடி பாருங்க. ஃப்ளாட் ஹிட் இப்போ நீங்கள் அடிக்கிறீங்களா அதெல்லாம் நாங்கள் பயப்படுவோம். இதில் வரும். இதில் மிஸ் ஆன ஷாட்னு உள்ளே வரும். ஸ்பின் பண்ணலாம். ஃப்ளாட் ஹிட் நீங்கள் தான் சார். நீங்கள் எவ்வளோ சார் ஆடுங்க. Oh, what a shot! Hey, no. Nice game. Hey, what are they? A nice shot, sir.
Please, cheer the pupil. Pupils. We are sir's pupils. No. And you have also pupils. Pupils. Guru Darshan.